க்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நான் நியூஸில் பார்க்கும் பொழுது அநேகர் வந்துட்டு இந்த ஜனங்களை ஏமாற்றி தங்களுடைய ஆசையை காட்டி அவர்களை வீட்டுக்கு கூட்டிக்கொண்டு போயிட்டு ஆண்களை பெண்களை வந்துட்டு பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அதாவது அவர்களை ஏமாற்ற வேணுமென்று சொல்லி அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களை கெடுத்து வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை அவர்களுக்கு போட்டு காட்டி இதை நீங்கள் நான் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்காவிட்டால் நான் உங்களை அவமானப்படுத்துவேன், எல்லா இடமும் வீடியோ செய்தியில் பரப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய பணம் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் இது நிமித்தம் வெளியே தெரிஞ்சால் அவமானமாக போய்விடும் என்று சொல்லிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள், பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலையும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி நாங்கள் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து யாரெல்லாம் அவரிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழுகிறதுக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ ஏன் ஒருவரும் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒரு புது வாழ்வு ஜனங்களுக்கு கொடுக்குறார். அப்போ இதை அறியாமல் ஜனங்கள் தற்கொலை பண்ணுகிறார்கள். அப்போ இந்த செய்தியை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு உண்மை தெரியும். இன்றைக்கு எவ்வளவு பேர் கோடிக்கணக்கான பேர் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து இயேசு காப்பாற்றியிருக்கிறார், அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கிறார். என்று சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு சகோதரி யோய்ஸ் மேயர் என்று சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவை சிறு வயசிலிருந்து அவங்கள தவறான முறையில் பயன்படுத்தி அவங்கள வாழ்க்கையை அழித்தார். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு போதகராக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் அவருடைய போதனைகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழில் கூட அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க, நிறைய பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறாங்க. அப்படி அவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு அநேகருக்கு பிரயோஜனமாக உள்ளா இருக்கிறார். அதே போல் பைபிளில் தாவீது ராஜா அந்த இஸ்ரவேலை ஆளுகை செஞ்சவர். அவர் அடுத்தவனுடைய நண்பனுடைய மனைவியையே அழைத்து அப்படி தவறாக பயன்படுத்தி அவருடைய புருஷனை கொலை செஞ்சு அப்படி ஒரு பெரிய பாவத்தை செஞ்சவர் அந்த இஸ்ரவேலை ஆளுகை செஞ்ச ராஜா. ஆனால் அவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவர் எச்சரிக்கப்பட்ட பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தன்னுடைய பாவங்களை இயேசுல பிதாவிடத்தில் ஆண்டவர்